அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இந்த காளான் 100 அப்படின்ற அந்த ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒரு இணையவழி அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு கருத்தரங்கம் இது. காளான் 100 அப்படின்றது மெயினா நம்ம வந்து மில்கி மஷ்ரூம், அதாவது பால் காளானை பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்றோம். தமிழகம் முழுவதுமே வந்து ஒரு 100 தொழில் முனைவோர்கள் உருவாக்குற ஒரு முயற்சியா இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது தொடங்கினது பசுமை வீடன் கூட நம்ம ஒரு ட்ரைனிங் ஒன்று நடத்துறோம், பயிற்சி. அந்த பயிற்சியில நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பல பேருக்கு அந்த ஒரு விஷயங்களை எடுத்து சொன்னோம். அதுல வந்து 2 நபர்கள் ஆல்ரெடி வந்து உள்ள புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நன்றி. ஸோ இதை இன்னுமே வந்து பல்வேறு கட்ட அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொரு மாவட்ட அளவுலையும் நம்ம நடத்த இருக்கோம். ஃபர்ஸ்டா ஆன்லைன்ல ஒரு செஷன் வந்து ஜென்ரலா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்னா ஒரு இன்டோர் மாடல், ரொம்பவுமே சிம்பிளான, ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாம ரொம்ப சிம்பிளான ஒரு மாடலா இதை வந்து உருவாக்கியிருக்கோம். கடந்த 5 வருஷமா நம்ம கல்லூரியில, தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல இதை பத்தின ஒரு ஆராய்ச்சிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து மைக்ரோமேட்ரிக்ஸ் அப்படின்ற கூட ஒரு ஸ்டார்ட் அப்போட இணைந்து இந்த விஷயத்த நம்ம பண்றோம். அதுல இப்ப ரீசெண்டான ஒரு பிரேக் த்ரூ ஒரு 6 மாசமா அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இப்பதான் இந்த பிசினஸ் மாடலை வெளியில நம்ம பிளான் பண்றோம். டோட்டலா ஒன்னு இன்டோர்ல ஒரு ஆப்ஷன் நம்ம பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவுட்டோர்லயுமே பண்ணிக்கலாம். உங்களுடைய கன்வீனியன்ஸ் பொறுத்து நம்ம இதை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா ஒரு புது தொழில நம்ம இறங்கும் பொழுது நம்ம என்ன யோசிப்போம்னா, அதை வந்து விற்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் யோசிப்போம். ஸோ இதுல வந்து பைபேக்கும் நம்ம வந்து பிளான் பண்றோம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுல ஆரம்பிச்சு நீங்க உற்பத்தி பண்ற பொருளை வாங்கிக்கிறது வரைக்கும் உங்களை டோட்டல் சப்போர்ட் இதுல வந்து நம்ம பண்ணிடுவோம். ஸோ சுருக்கமா இதுதான் இந்த ஒரு இதை பத்தி. ஸோ டீட்டெயில அந்த மாடல் என்னன்றது டெக்னிக்கலா வந்து இந்த மைக்ரோமேட்ரிக்ஸ் இந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் திரு கௌதம் அவர்கள் வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய கேள்விகள் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். கௌதம் உங்களை அன்வைட் பண்றேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் ஈவினிங் எல்லாருக்கும். சார் ஆடிபிளா இருக்குங்களா? ஹலோ சார், பேச கேக்குதுங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. முதல்ல இத்தனை பேர் இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மீட்டிங் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மில்கி மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பத்தி நம்ம பேச போறதில்ல. இந்த பிசினஸ் மாடல் என்னன்றதை பத்தி மட்டும் தான் பேச போறோம். ட்ரெடிஷ்னல் மஷ்ரூம் கல்டிவேஷனுக்கும் நம்ம பண்ற கஸ்டமர் மஷ்ரூம் ப்ரொடக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்சஸ் அண்ட் எந்த மாதிரி நம்ம ஒரு பிசினஸ் மாடல் டெவலப் பண்றது தான் இப்போ நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? நார்மலா ட்ரெடிஷ்னலா நம்ம மில்கி மஷ்ரூம் வளர்க்குறது பார்த்தீங்கன்னா, அவுட்டோர்ல வளர்ப்பாங்க. அவுட்டோர்ல கிடுகு ஷெட் போட்டு வளர்ப்பாங்க. அது இல்லாம கொஞ்சம் ஹைடெக் ஃபார்ம்ஸும் இப்ப நெறைய வந்துட்டு இருக்கு. அந்த மாரி ஃபார்ம்ஸ்லயும் வளர்த்துட்டு இருக்காங்க. அதோட மெயின் டிஃபரன்ஸஸ் என்னன்னா, ஷெட் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். பட் கிடுகு ஷெட் இருக்காது. ஹைடெக் ஃபார்ம்ஸ்ல யூஸ் பண்ணலாம். பட் உள்ள யூஸ் பண்ற சப்ஸ்ட்ரேட்ஸ் வந்து டோட்டலி டிஃபரெண்ட் நம்ம யூஸ் பண்ண போறது. வைக்கோல் யூஸ் பண்ண போறதில்ல. வேற சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ண போறோம். ஆம். நம்ம பண்ண போறது வந்து இந்த இன்டோர் ஃபார்மிங் தான் இப்ப மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அவுட்டோர் ஃபார்மிங் இருக்கு. இன்டோர் ஃபார்மிங்க்கும் அவுட்டோர் ஃபார்மிங்க்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்டோர் ஃபார்மிங்ன்றது நம்ம வீட்லயே ஒரு ஒரு ரூம் இருக்கு. ஒரு மேல மொட்டை மாடில ஒரு ரூம் இருக்கு. ஒரு 200 to 300 ஸ்கொயர் ஃபீட் ரூம் இருக்குன்னா, அந்த ரூம்ஸ்ல வந்து நம்ம இந்த மஷ்ரூம்ஸ் வந்து வளர்க்கலாம். இன்னொன்னு என்ட்ட வீடு இல்ல, தோட்டம் அந்த மாரி இருக்குன்னு சொன்னா, அத மாரி இடத்துலயும் வளர்க்க முடியும். பட் அவுட்டோர்ல ஒரு ஷெட் மாரி போட முடியும். அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா, ஒரு 300 to 400 ஸ்கொயர் ஃபீட் டபுள் த டைம் வந்து இன்டோர்க்கும் அவுட்டோர்க்கும் டிஃபரன்ஸ் வருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வெர்டிகல் ஃபார்மிங் கொண்டு போறோம். நம்ம ஒரு சின்ன இடத்துல அதிகமான மகசூல் எடுக்கிறதுக்கு என்ன வழின்றத நம்ம இது பண்ணி இதுல பண்ணியிருக்கோம். வெர்டிகலா போறப்ப, ஒரு ஏரியால நம்மளால வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல நமக்கு ஒரு அவுட்டோர்ல பண்ற ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான மகசூல் வந்து நம்மளால இதுல எடுக்க முடியுங்க. தென் இதுல இருக்க டெம்பரேச்சர், கிளைமேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேஷன்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இங்க. நம்ம வந்து மேனுவலா எந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுமே நம்ம இது பண்ணல. காளான் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். அதுக்கான சூழ்நிலை தட்ப சூழ்நிலைகள் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் அது பக்காவா வளருங்க.
இல்லாட்டி நமக்கு வந்து ட்ரெடிஷனல் மஷ்ரூம் ஃபார்மிங்ல இருக்க டிஃபிகல்ட்டில மேஜர் டிஃபிகல்ட்டி வந்து அதோட கண்டிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாம இருக்கதான். பட் நம்ம ப்ரொபோஸ் பண்ற இந்த யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐஓடி பேஸ்ல ஆட்டோமேஷன்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்துரும். அந்த ஆட்டோமேஷன்ஸ் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணா, அந்த மஷ்ரூம்ஸ் தேவையான எல்லா விதத்தையுமே அது வந்து 24/7 365 டேஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டே வருங்க. இப்ப நம்ம இன்டோர் ரூம்ல பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி 2 வகையான ரூம்ஸ் தேவைப்படும். பெரிய சின்ன ஒரு பார்ட்டிஷன் தான் இருக்கும். 2 ரூம் தனித்தனியா தேவைப்படாது. சின்ன சார் ஆடிபிளா இல்ல. ஓகே. ஆ இப்ப 2 வகையான ரூம்ஸ் தேவைப்படும். பட் வந்து அது ஒரு சின்ன கர்டைன்ஸ் மாரி வச்சு குளோஸ் பண்ணிட்டாலே நமக்கு போதுமானது. பட் மேஜரா பார்த்தீங்கன்னா, ஒரு 200 டூ 250 ஸ்கொயர் ஃபீட் ரூம்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுங்க. மில்கி மஷ்ரூம பொறுத்த முடியும் 2 ஸ்டேஜஸ் தேவைப்படும். டார்க் ரூம் அண்ட் க்ரோ ரூம் தேவைப்படும். டார்க் ரூம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 டூ 70 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். க்ரோ ரூம்ல வந்து ஒரு 150 டூ 200 ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த வெர்டிகல்லா நம்ம கொண்டு போறோம்னு சொன்னேன் இல்லையா? எத்தன லெவல் ராக்ஸ் கொண்டு போனா, ஒரு 10 ஃபீட் ரூம் இருக்குன்னா, ஒரு 7 ஸ்கொயர் ஃபீட் 7 லெவல் ராக்ஸ் முடிய கொண்டு போவோம். இதே கொஞ்சம் 10 ஃபீட் மேல சில வீட்லலாம் 12 ஃபீட் முடிய சீலிங் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்டர்னலா நம்மளால கொண்டு போக முடியும். நம்மளோட ஏரியாவ 250 ஸ்கொயர் ஃபீட், 200 ஸ்கொயர் ஃபீட்டா கம்மி பண்ண முடியுங்க. இது வந்து 2 ரூமோட டீடைல்ஸ். நம்ம அந்த சொல்ற இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ரூம்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன அந்த ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே இது பண்ணியிருப்போம். இதுல வந்து ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் அந்த நம்ம ரூம்ஸ ரெடி பண்ணிருவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்ட்ரேட் பேக் தட் மீன் அந்த காளான் வளர்றதுக்கான அ ஒரு பை குடுப்போம். அந்த பைய நீங்க தான் பிரிப்பேர் பண்ணணும். அதுக்கான சப்ஸ்ட்ரேட்ஸ், அதுக்கான மூலதனங்கள் எல்லாமே நம்ம குடுத்துருவோம். அ அதுல வந்து நம்ம ஒரு 20 நாள் வந்து அந்த டார்க் ரூம்ன்ற ஃபேஸ்ல வைப்போங்க. தென் வந்து 20 நாளுக்கு அப்புறம் 21ஆவது நாள் பார்த்தீங்கன்னா, அதுல கேசிங்ன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் வந்து அதே இடத்துலயே நம்ம பண்ண முடியும். ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். இதுல அப்படி கிடையாது. ஒரே எந்த இடத்துல நம்ம பண்றோமோ, அதே இடத்திலேயே நம்மளால வந்து கேசிங் பண்ணி வச்சுக்க முடியுங்க. இப்ப ஒரு பேக் வந்து போட்டு 21 நாள் கேசிங் போட்டீங்கன்னா, அந்த பேக் வந்து 35வது நாள்ல ஒரு தடவ காளான் வரும் அந்த பையிலருந்து. தென் வந்து 50வது நாள் ஒரு தடவ காளான் வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, 65வது நாள் காளான் வரும். ஒரு பையில 3 தடவ காளான்கள் வருங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த 3 தடவையுமே ஆ வேரியஸ் அமௌண்ட் ஆஃப் மஷ்ரூம்ஸ் தான் வரும். ஒரே மாரி காளான் வராது. ஃபர்ஸ்ட் தடவ வரப்ப நெறைய காளான் வரும். 2வது தடவ அதோட கம்மியா வரும். 3வது தடவ கம்மியா வரும். டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு பையோட ஈல்டுன்றது ஒரு 700 கிராம் வருங்க. இப்ப நம்ம ப்ரொபோஸ் பண்ற சிஸ்டம்ல, ஒரு நாளைக்கு 25 பை போடுற மாரி இருக்குங்க. அந்த 25 பை வந்து போடுறனால, நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 65 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெய்லி உங்களுக்கு 17 1/2 கிலோ ஈல்டுன்றது கன்சிஸ்டன்ட்டா வந்துகிட்டே இருக்குங்க. இதுல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். 17.5 கேஜிஸ்ன்னு கரெக்ட்டா 17.5 கேஜிஸ் வராது. பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 கேஜிஸ் வரும். ஒரு நாள் 19 கிலோ வரும். ஒரு நாள் 15 கிலோ வரும். ஏன் 17 கிலோ டெய்லி வராதுன்னா, அது வந்து இது எப்படினாலுமே ஒரு ஃபங்கல் குரோத் தான். அது எந்த ஃபேக்டர்ஸ் வேணாலும் அஃபெக்ட் பண்ணும். பட் டோட்டல் ஈல்டுங்கிறது அட் லாஸ்ட் வந்து நமக்கு ப்ராப்பரா வந்துருங்க. இப்ப நான் சொன்ன மாரி தான். இப்ப நம்ம அந்த ஒரு ரூம்ஸ் இருக்குல்ல, உங்கட்ட ஒரு ரூம் இருக்கு. அதுல நம்ம என்னென்ன பண்ணி குடுப்போம்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோமேஷன்ஸ் கம்ப்ளீட்டா பண்ணி தருவோம். ஆட்டோமேஷன்ஸ்க்கு தேவையான மெஷினரீஸ், அதுக்கான பேனல்ஸ், தென் வந்து வயரிங்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே பண்ணிடுவோம். அந்த ஐஓடின்றது என்னன்னா, நீங்க வேர்ல்டுல எங்கேருந்து வேணா 24/7 அந்த ரூம்ஸ்ல என்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்றத உங்க மொபைல்ல நீங்க பார்த்துக்கலாம். அத உங்களால கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். அதோட டேட்டாஸும் உங்களுக்கு 1 மந்த் முடியும் உங்களால எடுத்துக்க முடியுங்க. தென் வந்து அந்த ரூம்ஸ் வந்து கான்கிரீட் ரூம்ஸா இருக்கப்ப, ப்ராப்பரா அதுல இன்சுலேஷன்ஸ்ன்னு ஒண்ணு பண்ணுவோம். இன்சுலேஷன்ஸ் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு அவுட்டர் என்வைரன்மென்ட் வந்து உள்ள வந்து அஃபெக்ட் பண்ணாது. வெளிய என்ன மழை பெஞ்சாலும், குளிர் அடிச்சாலும், உள்ள என்ன டெம்பரேச்சர் தேவையோ அத வந்து ப்ராப்பரா உள்ள மெயின்டெயின் பண்ணுங்க. தென் வந்து ராக்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த வெர்டிகலா கொண்டு போறப்ப நமக்கு அந்த ஸ்டீல் ராக்ஸ் தேவைப்படும். அந்த ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல பேக்கேஜஸ்ல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி தருவோம். இப்ப நான் சொன்னது எல்லாமே என்ன பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு எவ்வளோ செலவாகும், என்னென்ன வரும்ன்றத ஆ இப்ப அடுத்த இதுல சொல்றேன் நானு. இப்ப நம்ம 2 விதமா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பிரிக்கிறோங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டோர் ஃபார்மிங். இன்டோர் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 லேக்ஸ் வருங்க. இந்த 6 லேக்ஸ்ல வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா, உங்களோட பிக்ஸ்ட் கேப்பிட்டலும் இன்க்ளூட் ஆயிடும். தென் வந்து 2 மாசத்துக்கு தேவையான உங்களோட வொர்க்கிங் கேப்பிட்டல். தட் மீன் காளான் வளர்க்கறதுக்கான சப்ஸ்ட்ரேட்ஸ், மூலதனம், தென் வந்து விதைகள், பை, லேபர், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஒரு 2 மாசத்துக்கு தேவையானது இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். அந்த 6,00,000த்துல தென் நம்ம சொன்ன அந்த வெர்டிகல் ராக்ஸ், மெஷினரீஸ் அதுவுமே இன்க்ளூட் ஆயிக்குங்க. இதுல வந்து லேபர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சொல்ற அந்த வொர்க்கிங் கேபிட்டல்ல ஒரு லேபருக்கான
இத வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். பட் நீங்க ஒரே ஒரு ஆள் ஃபேமிலில நீங்களா ஓனா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த லேபர்ஸ் காஸ்ட்ன்றது உங்களுக்கு வந்து மிச்சமாகும். நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஆள் போட்டு பண்றேன்னா, அதையுமே இன்க்ளூட் பண்ணி தான் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது 6 லேக்ஸ்ல வேற என்ன கவர் பண்ணலாம், உங்களுக்கான ப்ராப்பர் ட்ரெய்னிங் வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். எல்லாமே செட்டப் பண்ணி குடுத்துருவோம். இதுக்கான ட்ரெய்னிங்ஸ் இல்லாம உங்களால கண்டிப்பா பண்ண முடியாது. இந்த ட்ரெய்னிங்ஸ வந்து நம்ம இங்க நம்மளோட ஆஃபீஸ், நம்மளோட சைட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு 4 டே டு 5 டேஸ் முடிய ஒரு ட்ரெய்னிங் வந்து பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் முடிய என்னென்ன இருக்கோ எல்லாமே மில்கி மஷ்ரூம்ஸோட இத பத்தி கம்ப்ளீட் ட்ரெய்னிங்ஸ் வந்து இருக்குங்க. இப்ப நம்மளோட புரொடக்ஷன் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான் உங்களுக்கு. நம்மளோட புரொடக்ஷன் கெப்பாசிட்டில பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமோட கெப்பாசிட்டி வந்து 17.5 கேஜிஸ் ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் ரூம் இருக்குன்னா இன்டோர்ல 17.5 கேஜிஸ் வந்து கெப்பாசிட்டி வந்து நம்மளால மஷ்ரூம்ஸ் டெய்லி எடுக்க முடியும். தட் மீன்ஸ் ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு ஒரு 500 டூ 525 கிலோ மஷ்ரூம்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியுங்க. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 25 பேக் போடுவோம். பேக்ன்றத நம்ம குறிப்பிடுவோம். 25 பை போடுவோம் டெய்லி. 30 நாளைக்கு போறப்ப நமக்கு ஒரு 750 பேக்ஸ் வருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரு பையில 700 கிராம் காளான் வரும். அப்போ வந்து ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி 525 கேஜிஸ் வந்து உங்களுக்கு மந்த்லி வருங்க. இதுதான் நம்மளோட வேலைன்றது. ஒரு நாளைக்கு வந்து 25 பை போடணும். தென் கேசிங் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பை கேசிங் பண்ற மாரி இருக்குங்க. இதுதான் உங்களோட வேலைகள் இருக்கும். தென் காளான் பறிக்கிறது. மெயின்டனன்ஸ் மத்தது எல்லாமே ஆட்டோமேஷன்ஸ் இருக்கனால கிளைமேட் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிடும். இது வந்து ஃபினான்ஷியல்ஸ்ங்க. இப்போ வந்து நம்ம 17 1/2 பை தட் மீன் 17 1/2 கிலோ புரொடியூஸ் பண்றதுக்கு, நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25 பை போடுவோம். சரிங்களா? அந்த 25 பை போடுறதுக்கு ஒரு பையோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 70 வருங்க ஆவரேஜா. ₹70 வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 25 பை போடுறப்ப உங்களுக்கு வந்து ₹1750 உங்களுக்கு வந்து செலவாகும். பட் ரெவென்யூவா பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 17 1/2 கிலோ வரும். இங்க வந்து நம்ம வந்து ரெவென்யூ வந்து கான்ட்ராக்டட் பிரைஸ் இப்ப பைபேக் பிரைஸ் சொல்றோம் இல்லையா? அந்த பைபேக் பிரைஸ் வந்து ₹170 வந்து நம்ம அஷ்யூர் பண்ணணும். அந்த ₹170 படி நீங்க 17.5 கேஜிஸ் குடுத்தீங்கன்னா, தட் மீன் 2975 அரவுண்ட் ₹3000 வந்து உங்களுக்கு ரெவென்யூவா வரும். இப்ப 2யும் நம்ம கழிச்சு இது பண்றப்ப, உங்களோட நெட் ப்ராஃபிட் மட்டும் எல்லா செலவும் போக உங்களோட ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1000 டூ ரூ. 1200 டூ ரூ. 1050 அந்த ரேஞ்ச்ல வருங்க. இதே நீங்க வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்துக்கு உங்களோட நெட் ப்ராஃபிட்ன்றது ஒரு 36,750 வரும். தென் வந்து ஃபினான்ஷியல் இயர் அதே மாரி ஒரு 12 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணா, ஒரு வருஷத்துக்கு உங்களால ஒரு 4,40,000 டூ 4,50,000 முடியும் உங்களால ரெவென்யூ இது பண்ண முடியுங்க. இது வந்து நான் போட்டுக்கிறது வந்து கான்ட்ராக்டட் பிரைஸ் தான். ஆ இதுல டைரக்ட்டா மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா, இதுல இருந்து உங்களோட ரெவென்யூஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்ப நான் சொன்னதோட சின்ன பிரேக் டவுன் தான். சொன்ன மாரி ஒரு மாசத்துக்கு உங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 36,000 எல்லா செலவும் போக உங்களுக்கு வந்து கையில நிக்கிறது ரூ. 36,750 வரும். இதுல வந்து ஒரு 5% வேரியேஷன் நான் முன்னாடி சொன்ன மாரி தான். தென் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 17 மாசத்துல நீங்க போட்ட காச உங்களால ரிட்டர்ன் எடுத்துற முடியும். 17 மாசம்ன்றது வந்து ஆ டைரக்ட்டா நீங்க கை காசு போட்டு பண்றது கிடையாது. நீங்க ஒரு லோன் எடுக்குறீங்க, ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க அப்டின்னா, ஒரு 6 லேக்ஸ்க்கு ஒரு ரூ. 13,000 இஎம்ஐ வருங்க. 12% பெர்சனல் லோன் மாரி எடுத்தா கூட 13,300 தான் உங்களுக்கு பெர்சனல் லோன் இது இஎம்ஐ வரும். அதுபடி பார்த்தாலுமே உங்களுக்கு 17 மாசத்துல நீங்க போட்ட காசு வந்து உங்களால எடுக்க முடியும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் உங்களால எடுக்க முடியும். அப்ப அந்த இஎம்ஐய கழிச்சது போக உங்கள்ட்ட கையில நெட் ப்ராஃபிட் எவ்வளோ நிக்கும்னா, ஒரு ரூ. 23,000 டூ ரூ. 24,000 அந்த ரேஞ்ச்ல வந்து நிக்குங்க. இந்த இஎம்ஐ வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா போட்டுக்கங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிரேக் ஈவன் 23,000 அந்த ரேஞ்ச்ல இருந்தாலுமே உங்களுக்கு 17 மந்த்ஸ்ல உங்களோட பிரேக் ஈவன் வந்து அச்சீவ் ஆயிடும். நீங்க போட்ட காச உங்களால அதுல இருந்து அச்சீவ் பண்ண முடியுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து எப்படி போகுன்றது வந்து ஒரு சின்ன இது மாரி போட்டுப்போம். இப்ப நீங்க வந்து இது இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க. அடுத்து நம்ம எதுவும் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து EDI பெரியகுளம்னோட இன்குபேஷன் மெம்பர்ஷிப் வந்து நீங்க வந்து ஜாயின் ஆகுங்க இன்குபேஷன்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இதுல இது பண்றது வந்து. சார் இத நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிறீங்களா சார்? நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணுமா? ஓகே. ஆ ஸோ இதோடைய ஸ்டார்ட்டிங் இது எங்கேருந்து தொடங்கும்னா, நீங்க இப்போ இந்த அவேர்னஸ் மீட்டிங்ல கலந்துக்கிட்டீங்க. இன்னொரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் வேணும்னா, நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம். ஒன் டூ ஒன் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம பேசலாம். ஆன்லைன்ல பேசலாம். இல்ல நீங்க நேரா வந்து பேசணும்னாலும் தாராளமா பேசலாம் இதுக்கு அடுத்து. ஸோ அதுக்கப்புறம் நான் இணையிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 10,000 இன்குபேஷன் ஃபீஸ பே பண்ணி இங்க மெம்பர் ஆகணும். செகண்ட் வந்து ட்ரெய்னிங் அண்ட் சைட் விசிட். நீங்க இங்க மெம்பர் ஆனதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து 20,000 நீங்க பே பண்ணணும். அதுல வந்து நம்ம ட்ரெய்னிங் வந்துரும். தென்
உங்களோட சைட் விசிட் கம்பைன் பண்ணி வந்துரும். உங்களோட சைட் விசிட் அண்ட் கஸ்டமைஸ்டு பிளான் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3வது கட்டம் நீங்க இந்த பேலன்ஸ்ல டோட்டல் செட்டப்புக்கும் 4,70,000 நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். தென் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீ கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 லேக் பே பண்ண மாதிரி இருக்கும். டோட்டல் பண்ணீங்கன்னா அரௌண்ட் 6 லேக்ஸ் வரும். இதுதான் அந்த டோட்டல் ப்ராஜெக்டுடைய காஸ்ட். இதுல லோன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்சிடியோட ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல லோன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா நீங்க முன்னாடியே சொல்லி வைக்கணும். அதுல எழுதி வைக்கணும். ஆர்டர் படி தான் வரும் அதுல. இன்னொன்னு இன்டோரா இருக்கிறதுனால இன்டோருக்கு வந்து சப்சிடி வாங்குறது சிரமம். லோன் வாங்கலாம்னா தாராளமா லோனா வாங்கலாம். முத்ரா மஷ்ரூம் அப்படின்னு ஒரு மஷ்ரூம் முத்ரான்னு ஒரு லோன் இருக்கு எஸ்பிஐல. 10 லட்சம் வரைக்கும் கொலாட்ரல் இல்லாம கொடுப்பாங்க. ஸோ நீங்க அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மூலமா கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ லோன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்சிடி வரதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ்ல இருக்கிறவங்க தாட்கோ லோன் மூலமா சப்சிடி வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து நிறைய கனெக்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ட்ரைனிங் பார்ட், டெக்னிக்கல் பார்ட், அதுக்கப்புறம் நீங்க ஃபினான்ஷியல் பார்ட், தென் நாங்க ஷெட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்ட், அதுக்கப்புறம் நீங்க க்ரோ பண்ணும்போது உங்களுக்கு நாங்க சப்போர்ட் கொடுக்கறது, தென் உங்கள்ட்ட இருந்து பைபேக் பண்றது. இது எல்லா இடத்துலயுமே நம்ம சப்போர்ட் பண்றோம். பேங்க் லோன்ஸுக்கு நம்ம எஸ்பிஐல பேசிட்டு இருக்கோம். இன்னும் 2-3 பேங்க்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்க ஏரியால எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்ல நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நம்மளே இங்க இருந்து ரெடி பண்ணி கொடுத்துடுறோம். இந்த செகண்ட் ஃபேஸ் நீங்க பே பண்ண உடனே நம்ம அதையுமே அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க கொடுத்தீங்கனாலே நார்மல் முத்ரா லோன்லயே வந்து 6 to 7 லேக்ஸ் வரைக்கும் நம்மளால வாங்க முடியும். இல்லை நான் வந்து இனிஷியலா வந்து இதுல போறேன், தென் பெரிய லெவல்ல போகும் பொழுது லோன் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமா பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வேற ஏதோ ஸ்லைடு இருக்கா? அவ்வளவுதான் சார். ஓகே. ஸோ இதுல வந்து ஒரு சம்மரி மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் இதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க கேள்விகள் கேளுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு காளான்ல இல்ல அக்ரி சார்ந்த ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு தொழில் முனைவு திட்டம் இது. நம்பர் 1. நிறைய தொழில் முனைவு பண்ணும் பொழுதே நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அதை மார்க்கெட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்னா ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல், அதாவது மினிமம்னு கூட சொல்லலாம், ஆப்டிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். ஒரு 5 to 6 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். வீட்டிலேயே ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்ததுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப எளிதான முறையில நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல வந்து பேக்கை போட்டு உள்ள வைக்கிற வரைக்கும் தான் அவங்க வேலை. அதுக்கப்புறம் மஷ்ரூம் வளர்ற வரைக்கும் அவங்களே பார்த்துப்பாங்க. மஷ்ரூமே வளர்ந்துரும். ஸோ உள்ள இருக்கக்கூடிய அத்தனை இதுவுமே கண்ட்ரோல்டு. ஓகேங்களா? அந்த ஐஓடி அப்படின்றதுல உள்ளற எல்லா பேராமீட்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்றோம். இது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இந்த காஸ்டா அப்படின்னு கேட்க தோணும். டெக்னாலஜிக்கு தான் காஸ்ட். ஓகே. உள்ள ரேக்ஸோ பேக்ஸோ அதெல்லாம் இல்லை. கடந்த 3 வருஷமா இது எல்லாத்தையும் ஆர்என்டி பண்ணி இப்போ நாங்கள் ஃபிட் பண்ற அந்த டெக்னாலஜி எப்படின்னா இப்போ 100 பேரோடதையும் இங்க இருந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும். எங்கெங்க வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எங்க கண்ட்ரோல் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு டெக்னாலஜியை உள்ளர நம்ம புகுத்துறோம். ரொம்ப எளிமையா மஷ்ரூமை யார் வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. 2வது 6 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 30,000 ரூபாய் குறைஞ்சது நிகர வருமானம்ன்றது ஒரு நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கூட மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ வீட்லயே பண்ணிக்கலாம். எளிமையா பண்ணிக்கூடிய ஒரு விஷயம். டெக்னிக்கல்ல இருந்து பைபேக் வரைக்கும் உங்களுக்கு இதுல சப்போர்ட் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் ரேட்டும் கூட நல்ல பக்காவான ரிட்டர்ன் ஆன் ரேட். ஸோ இதெல்லாம் இதோடைய பாசிட்டிவ்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களை அன்மியூட் பண்றேன் ஸோ தட் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒரு 10 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம். உங்க ரியாக்ஷன்ஸ் கீழே இருக்கும். அந்த பட்டன்ல வந்து போனீங்கன்னா தம்ஸ் அப் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதை நீங்க ப்ரெஸ் பண்ணலாம். இந்த இந்த ஹேண்ட் ரைஸ் பட்டன், சாரி, ரியாக்ஷன்ல ஹேண்ட் ரைஸ், பிளே சிம் ஃபார் ஹேண்ட் ரைஸ்ன்னு வருது இல்லைங்களா? அந்த ஹேண்ட் ரைஸ் போனீங்கன்னா ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு காட்டும். தமிழ் உங்களை அன்மீட், சிவசங்கரி அன்மீட் பண்றேன்.
Yes, sir. Good afternoon. Myself, Shivashankari, sir. எஸ் மேடம். Actually, I have some set of questions. எஸ் ப்ளீஸ். I'm not well experienced. I'm just a fresher. So, yes, sir. Can I ask? ப்ளீஸ் ப்ரொசீட். பீப்புள் ஆர் வெயிட்டிங். ப்ளீஸ் Okay, ப்ரொசீட். sir. Okay, sir. சார் இப்போ நாங்க வந்து உங்க மூலியமா நாங்க வந்து ஓகே நாங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. சோ இப்போ எதனா ஒரு ப்ராப்ளம்னா பீரியாடிக்கல் விசிட் எங்களுக்கு கிடைக்குமா உங்க டீம்ல இருந்து? சொல்லுங்க கௌதம். மேடம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா வீக்லி 1 விசிட் வந்து கம்பல்சரி நம்ம இது பண்ணுவோம். தென் ஓகே டெய்லி how வந்து many months வீக்லி ஒன்ஸ்னு சொல்றீங்க இல்லையா? எவ்வளவு நாள்? இல்ல அதான் சொல்ல வரேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளோட இது வந்து நம்மளோட டீம்ல இருந்தோ இல்ல நாங்களோ யாராவது ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்போம். தென் வந்து டெய்லி உங்கள த்ரூ ஃபோன் வந்து உங்களோட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஃபர்ஸ்டே சொன்னது இந்த டெக்னாலஜி மூலியமா உங்களோட ஃபார்ம்ஸ் எங்களால இங்கிருந்து மானிட்டர் பண்ண முடியும். டெம்பரேச்சர்ஸ் உங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாமே. தென் வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாமே நாங்க கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னென்ன பண்றீங்க? எது எது பிரச்சனைகள் வருது? டெய்லியும் உங்கள்ட்ட வந்து எங்களோட இது பண்ணிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஈல்ட் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட்டா எடுக்கிற முடியும் எங்களோட சப்போர்ட் வந்து கம்ப்ளீட்டா தான். அதுக்கப்புறமே இருக்கும். அந்த பீரியாடிக்கல் விசிட் சொன்னீங்க இல்லையா? ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸா மாறும். அது சிங்கிள் மந்த்துக்கு ஒரு தடவ ஒரு விசிட் மாரி பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்க ஃபுல் செட் ஆஃப் நீங்க கத்துக்கிற முடிய பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து விசிட் பண்ணிட்டே இருப்போம். அதுவும் இல்லாம இப்ப நம்ம குடுக்குற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, அந்த அளவு டிஃபிகல்ட் ட்ரெடிஷனல் மஷ்ரூம் கல்டிவேஷன் மாரி இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியா ஓகே இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்க 1 நாள் 2 நாள் இங்க ட்ரெய்னிங் வரும்போதே உங்களுக்கு அதுல புரிஞ்சிரும். நீங்க பண்ண வேண்டிய வேலைகள்ன்றது ரொம்ப ரொம்ப அ கம்மியான வேலைகள் தான் அதுல. சரிங்களா? அதனால நீங்க அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம கண்டிஷன்ஸ நம்ம த்ரூ அவுட்டா சிஸ்டம்ஸ் மூலியமா இது பண்ணிர்றோம். கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் விசிட் வந்து எங்க சைட்ல இருந்து என்ஷூர் பண்ணுவோம். ஓகே சார். தேங்க் யூ. அண்ட் தென் இன்னொன்னு சார், ஆக்சுவலி இப்போ இந்த ஐஓடி பேஸ்டு சிஸ்டம்னு இருக்குல்ல, ஆமாங்க. இதுல வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூமும் க்ரோ பண்ணலாமா? இல்ல வெறும் மில்கி மஷ்ரூம்ஸ் மட்டும் இல்ல. தானா? அது வந்து கேப்பபிள் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் மஷ்ரூம்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல பண்ணது மில்கி மட்டும் தான். நம்ம எந்த இதுக்கு வேணா நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. ஆக்சுவலி இப்போ வந்து மஷ்ரூம்க்கு தகுந்தாப்புல அந்த ஐஓடியோட பிரைஸ் வந்து மாறுமா? இல்ல எப்படி? இல்ல ஐஓடிஸ் ஒரே காஸ்ட் தான். பட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் மாறும். உள்ள மெஷினரிஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாறும். ஓ! சோ வந்து காஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ஒரு சில மஷ்ரூம்ஸ் வந்து 4 டிகிரி 5 டிகிரிஸ்ல வளரும். அந்த இதுக்கான பார்த்தீங்கன்னா, கூலிங் சிஸ்டம்ஸ் வந்து காஸ்ட் கூட ஓகே. தான் வரும். இப்ப நம்ம ஓகே, மில்கி ஓகே. பட்டதுக்கான இது மட்டும் தான் நம்ம இப்ப பண்ணோம். சரிங்க. ஓகே. ஆக்சுவலா இப்போ வந்து நான் வந்து பவர்ன்னு எடுத்துட்டா, இத வந்து நான் கமர்ஷியல்ன்னு எடுத்துப்பேனா? இல்ல ரெசிடென்ஷியல்ன்னு எடுத்துப்பேனா? மஷ்ரூம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஆ கவர்ன்மெண்ட் தமிழ்நாடு ஈபில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கீம் இருக்கு. 3ஏன்னு. சரிங்களா? செக்ஷன் ஓகே. 3ஏல மஷ்ரூம் புரொடக்ஷன்னே இருக்கு. உங்களுக்கு சப்சிடைஸ் ரேட்ல ₹4 காஸ்ட்லயே உங்களுக்கு பெர் யூனிட் ₹4 தான் வரும். ஓகே, ஓகே சார். சொல்லுங்க. இல்ல இப்போ நீங்க வீட்ல இருக்கிறவங்க மாத்தணுமா கமர்ஷியலுக்கு அப்படியே பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். ஹலோ. சொல்லுங்க. ஏதோ சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இல்ல அந்த ரூம்ஸ்க்கு மட்டும் இல்ல சிவசங்கரி நீங்க. எஸ் சார். புரியல. திருப்பி கொஞ்சம் கேட்க முடியுமா கொஸ்டின்? ஹலோ. ஆம் ஐ ஆடிபிள்? ஹலோ. தமிழ் பேசுங்க. சார் இப்போ நம்ம வந்து சென்னையில இருக்கோம். ஸோ ஓகே. இங்கேருந்து இப்போ நம்ம இங்க மஷ்ரூம் ஸ்டார்ட் பண்றோம்னா நீங்க இங்கேருந்து ஏதாச்சும் பைபேக் பண்ணுவீங்களா? ரெகுலரா இருக்குங்களா? ஏன்னா ஃபர்தரா ஃபியூச்சர்ல ஏதாவது இஷ்யூ வருங்களா அதுல? சார் இது வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாதிரி தான் நம்ம பண்றோம். சாரி வந்து நெட்வொர்க் இதாயிடுச்சு. சார் கேக்குதா? கேக்குதுங்க சார். நெட்வொர்க் கொஞ்சம் இதாயிடுச்சு. எனக்கும் ப்ராப்ளம் தான். சார் இது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாதிரி பண்றோம். நம்பர் 1 தமிழ்நாட்டுல எங்க இருந்து வேணாலும் பைபேக் பண்ணிக்கிறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்டே போட்டுக்கிறாங்க சார். பையிங் அக்ரிமெண்ட். தமிழ் சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஜிஸ்டர் ஆல்சோ. சரி ஓகேங்க சார். ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 6 lakhs பண்றோங்களா சார்? ஸோ ஆமா சார். இதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் மட்டும் உங்ககிட்ட இந்த சீட் பர்ச்சேஸ் அந்த அது மட்டும் இருக்குங்களா? இல்ல வேற ஏதாச்சும் ரெக்கரிங் காஸ்ட் அவர்
இல்லைங்களா? ரெக்கரிங் காஸ்ட்டையும் இதுல 2 மாசத்துடைய ரெக்கரிங்கையும் போட்டு தான் சார் சொல்றோம் அதுல. 2 மாசமா 1 மாசமா? 2 மாசத்துக்கு தேவையான ரெக்கரிங் காஸ்ட் இருக்கும் சார் 2 இதுல. மாசத்துக்கு தேவையான ரெக்கரிங்க இன்க்ளூட் பண்ணி தான் 6 லேக்ஸ்ங்க சார். நீங்க அதையே எடுத்து திரும்ப திரும்ப உள்ள போட்டிருப்பீங்க. ஓகே, ஓகே. ஸோ நீங்க இப்போ ம். எக்ஸ்பேன்ஷன் போகணும்னா தான் இன்னொரு 300 ஸ்கொயர் ஃபீட் போறேன், இன்னும் ம். பெருசாக்குறேன்னா தான் உங்களுக்கு அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஓகே. ஸோ இப்போ நான் மந்த்லி வந்து உங்ககிட்ட அந்த ஐஓடி சார்ஜஸ்ன்னு ஏதாச்சும் கண்டிப்பா இருக்குங்களா சார்? மந்த்லி பேமெண்ட் பண்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? மந்த்லி அதெல்லாம் எதுவும் சார்ஜ் இல்லைங்க சார். சார் இயர்லி மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் சும்மா ரொம்ப நார்மலா இருக்கும் சார். ஒரு 500 to 1000 குள்ள தான் இருக்கும். இயர்லி சார்ஜஸ் மட்டும் இருக்கும். அது அந்த இதுக்காண்டி உங்களுக்கு அந்த டேட்டா ஸ்டோரேஜ் இதுக்காண்டி ஒரு இயர்லி மட்டும் ஒரே ஒரு சின்ன இந்த சப்ஸ்கிரிப்ஷன். கிளவுட்ல நம்ம யூஸ் பண்றதுக்காக சார். கிளவுடுக்காண்டி. ஆமாங்க சார். ஓகே. ஓ சரி. ஓகே, ஓகேங்க சார். ஸோ மற்றபடி ஓகே. நம்ம இப்போ நீங்க எல்லாமே மானிட்டர் பண்ணிப்பீங்க. மஷ்ரூம் எப்போ க்ரோ ஆகுதோ வந்து நீங்க பைபேக் பண்ணிட்டு போயிடுவீங்க. கரெக்ட்டுங்களா? இல்ல சார் சார் ஒரே நிமிஷம். நம்ம மானிட்டர் பண்ணிக்கிறோம். நீங்க அப்படி இல்லைங்க சார். நீங்க தான் க்ரோ பண்ண போறீங்க. இது எல்லாமே அடிஷனல் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். தமிழ் சார் தான் வளர்க்க போறீங்க. நீங்க தான் எல்லாம் பார்க்கணும். நான் இங்க இருந்தும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எனக்காக நீங்க அங்க வளர்த்து கொடுக்கல. இது ஓகே. வந்து ஒரு ஆண்டர்பிரினர். நீங்க அங்க பண்றீங்க. உங்களுக்கு தேவையான மத்த சப்போர்ட் எல்லாம் நம்ம இங்க இருந்து பண்றோம். சரி. ஓகே, ஓகே. பைபேக் புரியுது. அதாவது டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்க சார். உங்களுக்கு வளர்க்க தெரியாதுன்னா நம்ம வளர்க்கறதுக்கு சொல்லி கொடுக்கறது. இந்த ம். டெக்னிக்கலுக்கு க்ரோ ஆயிடும். இது ரொம்ப சிம்பிள் சார். கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் தான். வச்சதுக்கு அப்புறம் அதுவா வந்துடும். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லை. ஓகேயா? சோ அதுவா வர்றத ஒரு நாள் எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணீங்க. அதெல்லாம் நம்ம ட்ரைனிங்ல சொல்லிடுவோம். ஹார்வெஸ்ட் பண்றத பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்ப போறீங்க. சோ இதுல டெக்னிக்கலா ஒரு சப்போர்ட் தேவைப்படுறத கொடுப்போம். 2வது உங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறோம். 3வது நாங்க இங்க இருந்தும் மானிட்டர் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம ஏரியால பார்த்தீங்கன்னா, பவர் அவுட்டேஜ் இருக்கும் ரெகுலரா. ஸோ அதே மாரி லோ வோல்டேஜஸ் இருக்கும் நைட் டைம்ல. ஸோ அத எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்? அதுக்கு வீடா அவுட்டோர் ஸ்பேஸ்ல யோசிக்கிறீங்களா? இல்ல நம்மளது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அவுட் ஆஃப் சென்னையில இருக்கும். ஸோ நியர்பை இல்ல சென்னையில. வீட்டுக்குள்ள பண்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? ஃபார்ம் அந்த மாதிரி பண்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? இல்ல வீட்ல தாங்க சார். யூபிஎஸ்ஆ என்ன கௌதம் அது மட்டும் சொல்லுங்க. சார் ஆக்சுவலி லைக் பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸ்னா நம்மளால அதை சஸ்டெயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஒரு ம். நாளைக்கு. அதுக்கு மேல போறப்ப நீங்க எக்ஸ்டர்னலா பவர் பேக்கப் வைக்கிற மாதிரி இது வந்து நீங்க சொன்ன மாதிரி வாட்டேஜ் டாப் வந்து அதுக்கான ஸ்டெபிளைசர்ஸ் வந்து நம்ம பண்ணி ஆகணும் சார். அது ஆக்சுவலி இது நம்ம இது இல்ல. எந்த மிஷினரிஸ்க்குமே நம்ம வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ், டிவி இருந்தாலுமே வோல்டேஜ் ஏதாச்சுன்னா ஸ்டெபிளைசர்ஸ் நம்ம போட்டுதான் ஆகணும் இல்லையா? அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. சரி. ஓகே. ஸோ அப்போ சைட் விசிட் பண்ணும்போது நீங்க அது எல்லாமே செக் பண்ணிட்டு அதை நான் ஆமா. ப்ராப்பரா சொல்லியிருக்கேன். ஆமாங்க. சரி. ஓகே, ஓகேங்க சார். அவ்வளோதான் சார் என் டவுட். ஓகே. தேங்க்யூ. அடுத்து இசக்கியம்மாள் மேடம் சொல்லுங்க. சார் வணக்கம் சொல்லுங்க. சார் உங்ககிட்ட தான் கொஸ்டின். நான் சொல்லுங்க. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு வந்து பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன் சார். அது இந்த கிளாஸ்ல உங்ககிட்ட கேட்க சரி, முடியுமான்னு இந்த தெரியல. கிளாஸ் ரெலவெண்டா ஏதாச்சும் ஒன்று கேளுங்க மேடம். சரி சார். இந்த இடம் எவ்வளவு இடம் சார் வேணும் இதுக்கு? நீங்க வீட்டுக்குள்ள பண்றீங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட் மேடம். சரி. வெளியில பண்றோம்னா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வேணும் ஓப்பன்லனா. அப்படியா சார்? சரி ஓப்பன்னா சரி. மாடியிலயா இருக்கலாம், இல்ல உங்க ஆ, ஃபார்ம்லயா இருக்கலாம், எங்க வேணாலும் பேக் யார்ட்லயா இருக்கலாம். சரி சார். உங்க வீட்டுக்குள்ள பண்ணா 300 ஸ்கொயர் ஃபீட் போதும்ல சார்? ஆமா ஆமா. ஒரு ஆ, ரூம். சரி சார் சரி சார். அதுதான் இல்ல டவுட்டா 200 இருந்துச்சு. ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூம், 100 ஸ்கொயர் ஃபீட் அது பக்கத்துல இருந்தாலும் பண்ணலாம். அப்படி பண்ணலாமா? இல்ல இல்ல பண்ணலாம். 300 பண்ணலாம். இல்ல 300 வந்து 200, 100 இருந்துச்சுன்னா ஒரு ஒரு சின்ன ப்ரொவிஷன் ஓப்பனிங் ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம பண்ணிக்கலாம் சார். இண்டிவிஜுவல் ரூம்ஸா இருந்தா பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஓ, ஓப்பனா பண்ணலாம் சார். இருக்குல்ல சார்? இண்டிவிஜுவல் ரூம்ஸா இருந்தாலும் பண்ண முடியும். பட் அதோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூட காஸ்ட் இன்க்ரீஸ் மிஷினரிஸ் ஆகும். எல்லாமே இண்டிவிஜுவலா போடுற மாதிரி இருக்கும். வேற என்ன மேடம் டவுட்? வேற இதான் சார் கொஸ்டின். இடம் தான் எவ்வளவு அளவு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சார். ஆமா. சரி. நீங்க எனக்கு கூப்பிடுங்க மேடம். வேற எதுவும் நான் சொல்றேன். சரி சார். நான் வந்து கூப்பிட்டுருந்தேன். நீங்க கவனிக்கல போல, பிஸியா சரி சரி. இருந்தீங்களா தெரியல. தேங்க்யூ நான் சார். கால் பண்றேன் மேடம். தேங்க்யூ. அடுத்து பூஜா உங்களை இன்வைட் பண்றாங்க. சுந்தரேஷ் ரஞ்சனி. பூஜா நீங்க அன்மியூட் ஆனீங்க, அதுக்கப்புறம் திரும்ப மியூட் பண்ணிட்டீங்க. ஹலோ சார். சொல்லுங்க Am I audible? சொல்லுங்க சொல்லுங்க. Sir, கேக்குறீங்க? ஆடிபிள்.
ம். ஆக்சுவலி நாங்க பட்டன் மஷ்ரூம் வந்து கமர்ஷியலா ஒரு 1 ஏக்கர் ப்ரொடக்ஷன் பண்ணலான்ற இருக்கோம். அதுக்கு உங்க கைடன்ஸ் சப்போர்ட் இருக்குமா? அது எப்படி அந்த காஸ்ட் ரேஞ்சஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும்? ஓகே. இப்போதைக்கு நம்ம பட்டன் மஷ்ரூம்க்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணலங்க. இது மில்கி மட்டும் தான் பண்றோம். மில்கியும் பைபேக் அரேஞ்ச்மென்ட்டோட பண்றோம். அவ்வளோதான். பட்டன் மஷ்ரூம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. சப்போர்ட் வேணா ஒன் டைமா நீங்க கௌதம் அவருடைய நம்பர் நான் கடைசியில ஷேர் பண்றேன். நீங்க அவர கால் பண்ணி ஏதாச்சும் 1 ஆர் 2 சப்போர்ட்ஸ் கேட்டுக்கலாம். பட் தொடர்ந்து நம்மளால அதுல சப்போர்ட் பண்ண முடியாது. நம்ம ஃபோக்கஸ் ஏரியாவா அது இல்ல. சுந்தரேஷ், ரஞ்சனி, ரோஜர் சொல்லுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க. சார் இப்போ ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்துட்டு அடிஷனலா இந்த பிசினஸ் பண்ணலாமாங்க சார்? ஃபுட் பண்ணலாம், ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு மேனுஃபேக்சர். டைம் இருக்கணும். இது நெறைய டைம் அதாவது 2 பேர் வேணும். ஒரு ஃபேமிலினா ஒரு 1 ஆர் 2 மெம்பர்ஸ் பண்ணிடலாம். ஃபேமிலியாவே பண்ணிடலாம். ஓகேங்க சார். உங்க வீட்டிலேயே வைக்கிறீங்க, இல்ல மாடியில வைக்கிறீங்கன்னா, அது ஒரு அடிஷனல் ரெவென்யூ தான். பெரிய அதுதாங்க சார். வேலைகள் இருக்காது. ஒரு ஹால்ஃப் டேக்கான வேலை தான் இருக்கும். ஓகேங்க சார். இப்போ அந்த ஒர்க்கிங் வந்துட்டு எப்போங்க சார்? மார்னிங் ஏர்லி மார்னிங் இருக்குமா, இல்ல ஈவினிங் இருக்குமா, இல்ல அப்பப்போ மார்னிங் டயத்துல டைமிங்? இருக்கும். பிஃபோர் மார்னிங் ஆஃப்டர்நூன். டைம். ஆமா. ஓகேங்க சார். இதுக்கு இந்த பவர் கன்சம்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா வேற எதுவும் அந்த 3 ஃபேஸ் யூனிட் அந்த மாதிரி போடும்போது நமக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்குமாங்க சார்? இல்ல இதுக்கு பவர் சப்ளை நார்மல் கரண்ட் இருந்தாலே ஓகேவாங்க சார்? சிங்கிள் ஃபேஸ் கரண்டே போதுங்க மேடம். அவங்க மேக்ஸிமம் 3 கிலோவாட் குள்ள தான் இருக்கும். சிங்கிள் ஃபேஸ்லயும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அது. 3 ஃபேஸ் இருந்தா பெட்டர். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரண்ட் கன்சம்ப்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் சிங்கிள் ஃபேஸ் ஓகே. போதும். இப்ப வந்துட்டு மாடியில தான் போடுற ஐடியா இருக்குங்க சார். நான் ஏற்கனவே மஷ்ரூம் கிளாஸ்ல நான் உங்ககிட்ட டவுட் கேட்டிருக்கேன். இப்ப இது சரிங்க. சம்பந்தமா ஒரு டெமோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும்னா எப்படி வந்து பார்க்கலாம் வரலாம், சார்? வரலாம். வரலாம், வரலாம். வரணும். வரலாம். நீங்க Done. எப்ப வேணாலும் காலேஜ்க்கு வாங்க. இன்னைக்கு தான் அத லான்ச் பண்ணோம் எங்களோட இன்டோர் இத. எப்ப ஓகேங்க வேணாலும் சார். வாங்க. வந்து பார்க்கலாம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க் யூ. தென் ரோஜர். வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குது சார். சொல்லுங்க. ஒண்ணுங்க சார், இப்ப நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? சொல்லுங்க. கேக்குது. சொல்லுங்க. இப்ப இந்த மில்கி மஷ்ரூம் கேக்குது சார். சொல்லுங்க. மில்கி மஷ்ரூம்க்கு எத்தனை லைஃப் இருக்கு சார்? செல்ஃப் லைஃப். ஷெல்ஃப் லைஃபா? ஆமா. ஷெல்ஃப் லைஃப் 1 வீக் முடிய வரும் சார். ரூம் டெம்பரேச்சர்லயே உங்களால ஒரு 5 to 7 டேஸ் முடிய உங்களால வச்சுக்க முடியும். ரெஃப்ரிஜரேட்டர் கண்டிஷன்ஸ்ல ஒரு 20 டேஸ் முடிய வச்சுக்கலாம். பட் என்னன்னா நீங்க மார்க்கெட்டுக்கு குடுக்குறது வந்து 1 ஆர் 2 டேஸ்ல குடுக்குறது தான் பெட்டர். ஏன்னா அவங்க கடையில வச்சு வித்து வியாபாரம் பண்ணணும். இன்னொன்னு நாள் ஆக ஆக உங்க மஷ்ரூமோட வெயிட் வந்து லாஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. மத்த மஷ்ரூம்ஸ கம்பேர் பண்றப்ப இருக்கிறதுலயே ஷெல்ஃப் லைஃப் அதிகம்ன்றது நம்ம மில்கி மஷ்ரூம்ல தான் அதிகமா. ஓகே சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்களே பைபேக் பண்றீங்க. இந்த ஆமா. பேர்லாம் வந்து நானே செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ ஓகே. 1 டே வந்து 17 கிலோ கிடைக்கும்னு சொன்னீங்க. இப்ப ஆமா. நம்ம விருப்பப்பட்டு கொடுக்குறது நீங்க பைபேக் பண்ணி 17 கிலோ நீ வாங்குற மாதிரி இருந்தா உங்கள்கிட்ட பைபேக் பண்ணிப்பீங்களா? இல்ல நாங்க சப்போஸ் என்ன 7 கிலோ மார்க்கெட்டிங் பண்ண முடியுது இல்ல சார். அது இனிஷியலாவே நம்ம டெர்ம்ஸ் என்னன்றத நம்ம அக்ரீமெண்ட்ஸ்ல நம்ம போட்டுக்கிட்டோம்னா, நீங்க எனக்கு ஒரு 10 கேஜிஸ் அனுப்புனா ஒரு 7 கேஜிஸ் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா, அது இனிஷியலா அப்படியே பண்ணிக்கலாம். இப்ப திடீர்னு நீங்க பண்ணிட்டு ஒரு நாள் உங்களால விக்க முடியலன்னு நம்மட்ட குடுத்தோம்னா, அது நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? ரெகுலரேட்டடா நம்ம முன்னாடியே பேசிக்கிட்டு என்ன டெர்ம்ஸோ அத நம்ம பேசிட்டா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சார். நாங்க எங்கிட்ட தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களால மார்க்கெட் பண்ண வந்தா நீங்களும் மார்க்கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் ஆனா ஏன்னா இப்ப அட்லீஸ்ட் ஒரு 1 நீங்க வீக் ஒரு ஆரம்பிக்கும்போது பெருசா உங்களுக்கு டிமாண்ட் இருக்காது சார். நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நெறைய பேர் கேட்கறாங்கன்னு வைங்களேன். அப்போ ஒரு 1 வீக் அட்வான்ஸா இவங்கள்ட்ட சார் இந்த 1 வீக் அடுத்த 1 வீக் என்கிட்டருந்து எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, இவங்களோடத பிளான் பண்ணிக்குவாங்க வேற இடத்துல. ஓகே. அத அக்ரீமெண்ட் நடுவுல வந்து நம்ம பேசிக்கலாம் எப்படின்னு. அப்படிங்களா? ஃப்ளெக்சிபிள் தான் சார். ஃப்ளெக்சிபிள் தான். ஓகே, ஓகே. சரி அப்போ எனக்கு தான் நீங்க இன்னொன்னு குடுக்கணும். ஏன்னா அப்படின்னு வந்து இங்க எங்கேயுமே நம்ம கோர்ட் ஆஃப் லால எல்லாம் போயெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க சார். சரிங்களா? ஓகே, நான் ஓகே. என்ன சொல்றேன்னா, என்கிட்ட குடுங்க நான் வாங்கிக்கிறேன்றத நான் அஷ்யூர் பண்றேன் என் சைடுல. ஓகே, ஓகே என்கிட்ட சார். மட்டும் தான் குடுக்கணும்ன்றது இல்ல. என்கிட்ட குடுக்கலன்னா, நீங்க ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ்ல ஒரு 1 வீக் அட்வான்ஸா தம்பி நான் அடுத்த வாரம் குடுக்கல. நீங்க வேற எங்கேயாச்சும் ம். பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா நாங்க வந்து டெய்லி கமிட்மெண்ட் வச்சிருக்கோம். இவ்வளோ சப்ளை ஓகே. பண்றோம்னு. இது மாரி உங்கள மாரி ஒரு 10 பேர வச்சு தான் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க குடுக்கலன்னா ம். எர்லியரா சொல்லிடுங்க. அடுத்த ஒரு 1 மாசம் இல்ல. நான் இன்னொரு ஆள்ட்ட குடுக்க போறேன். ம். 15 கிலோவ இன்னொருத்தர்ட்ட குடுக்க போறேன்னு சொன்னீங்கன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, ஓகே சார்.
இப்போ ஓகேங்களா? இப்போ என்னன்னா எனக்கு இந்த இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க சார். ஏன்னா இப்ப என்கிட்ட வீடு இருக்கு, மேல டெரஸ் இருக்கு. சப்போஸ் ஷெட்டு அதுல சார். இப்ப ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இன்டோர்னா அப்படியே ஷெட் இல்லாம உள்ளர இது மட்டும் பண்ணி வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம். இதுன்னா ஓகே ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஒரு 1.5 lakhs அப்ராக்சிமேட்லி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இப்ப அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு நம்ம பார்த்துக்கலாம், கரெக்டுங்களா? இல்ல எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே ஓகே. அப்ப அது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கான்கிரீட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நீங்க என்ன டைப் ஆஃப் இல்லைங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சார். பண்ணுவீங்க? இல்ல ஷெட்டு தான். அந்த பாலிஷீட் ஷெட் அதை நம்ம போட்டு கொடுத்துருவோம் ஃபேப்ரிகேஷன். ஓகே. அது இல்ல 6 லட்சம் இல்லாம அந்த 1 லட்சம் 1 லட்சம் கரெக்டுங்களா? அதான் மாடிலன்னா 7.5 வரும் சார். ஓகே. இப்ப நம்ம ஓப்பன்ல இப்ப நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல ஃபார்ம் வைக்கிறோமா? ஃபீல்டில் பண்ணாலும் அதே தான். ஓகே. அப்ப அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அது எத்தனை வருஷம் சார் இருக்கும் நம்ம லைஃப்? அதை சொல்லி ஜென்ரலா கேட்குறேன். இப்ப நம்ம பாலி ஹவுஸ் நீங்க ஷேட்டு கொடுக்குறீங்க, அது என்ன லைஃப் வரும் நம்மளுக்கு? அதோட ஸ்ட்ரக்சரோட லைஃப் வந்து உங்களுக்கு 15 to 20 இயர்ஸ் வரும் சார். அதுல ஒரு ஷீட் பண்றோம்னா யூஸ் பண்ணுவோம். அந்த ஷீட்டை மட்டும் நம்ம ஒரு 5 years once சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் சார். ஓ ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ டெய்லி வந்து எவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஜென்ரலா? இப்போ சார் சொன்னாரு 2 பேர் இருந்தா போதுங்க. இப்போ சிங்கிளாவே ஹேண்ட் பண்ண முடியுங்களா? சார் ஒரு சிங்கிள் பர்சன் மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரஃப்லி ஒரு 6 to 7 hours தான் சார் ஃபுல் ஒர்க் இருக்கும். சரிங்களா, பிரேக்ஸ் இன்க்ளூடிங். ஒரு 2 பேர் வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு 3 to 4 hours கம்ப்ளீட் ஒர்க் முடிச்சிடலாம் சார். இப்போ பெர் டே சொல்றீங்க? ஆமா ஆமாங்க சார். ஒரு ஆஃப் டேன்றது போதும் சார் 2 பேர் இருந்தீங்கன்னா. ஓகே ஓகே. இப்போ நம்ம சப்போஸ் பார்ட் டைமா பார்க்கணும்னா ஒரு ஆளை வச்சு பார்க்கறது பெட்டர் அப்படிங்களா? சார் கேட்கல சார் நீங்க பேசுறது. ஆமா ஆமா. ஒரு ஆள் டெடிகேட்டடா இருக்கிறது பெட்டருங்க சார். ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த ரேட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகுங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட்டுங்களா இது? ரேட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு சார். அக்ரிமெண்ட் வந்து 1 yearக்கு ஸ்டாண்டர்ட் ரேட். இது மார்க்கெட் பிரைஸ் மாதிரி மாறாதுங்க சார் ரொம்ப. ஓகே ஓகே சார். வெஜிடபிள்ஸ் மாதிரி எல்லாம் மாறாது. இப்போ மார்க்கெட்ல நீங்க இண்டிவிஜுவலா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா 200க்கு பண்ணலாம்னா இங்க 170க்கு வாங்குவோம். 30 rupees கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே சார். இப்போ நீங்க சொல்றப்ப நீங்க ப்ரொக்யூர் பண்றப்ப நாங்க பேக்கிங் பண்ணி கொடுக்கணுமா, இல்லை நீங்களே பண்ணிப்பீங்களா? பல்கா அனுப்பிடலாம் சார். பேக்கிங் மெட்டீரியல்ஸ் நாங்க மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே ஓகே சார். நல்லா இருந்துச்சு. சரி ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சிவகுமார் சுப்பிரமணியன் சொல்லுங்க. Sir, good evening, sir. Hmm. Am I வணக்கம். audible? எஸ் எஸ். Okay, sir. Okay, ஒன்றும் இல்லைங்க சார். நான் சில இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன். இப்போ இந்த கரண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? நான் ஒரு டிவைஸ் எங்கள் இதில் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் ஒரு 1 month தான் நான் மானிட்டர் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து எப்போல்லாம் கரண்ட் போச்சு, எப்போல்லாம் அவுட்டேஜ் ஆச்சுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் இந்த ப்ராஜெக்டில், ஐ திங்க் ஸோ. அண்ட் ஒன் மோர் திங், ஐ எம் ஒன் ஆஃப் த அலுமினி. அலுமினி ஆஃப் ஹார்டிகல்ச்சர் காலேஜா? ஹார்டிகல்ச்சர் காலேஜ். ஞாபகம் இருக்குங்க சார்? சிவகுமார் சார் மெசேஜ் போடுவீங்க எனக்கு. ஆமா ஓகே சார் இருக்கு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. சரிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. மிஸ்டர் பால்ராஜ் உங்களை அன்வைட் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். இந்த ஐஓடியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் இதுல? நான் சொல்றேன் சார். நான் அதை திரும்ப ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு அனுப்புறேன். அதுல நான் ஐஓடி இப்ப சொல்றேன். ரவி உங்களை அன்வைட் பண்றேன் அண்ட் பிரியா உங்க 2 பேரும் அன்வைட் பண்றேன். இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார் சொல்லுங்க. நான் என்னோட கொஸ்டின் வாட்டர் டிடிஎஸ் எதுவும் பிரச்சனை இருக்கா? என்னோட வாட்டர் வந்து 800ல ஒரு வாட்டர் டிடிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 2000 டிடிஎஸ் இருக்கு. டிடிஎஸ் பெருசா இம்பாக்ட் பண்ணாது. பட் பிஹெச் வந்து இம்பாக்ட் பண்ணாது. பிஹெச் ரொம்ப கூடுதலா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தேவையான சில வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். டிடிஎஸ் பிரச்சனை கொடுக்காது நம்ம இந்த ப்ராசஸ்ல. ஓகே, அடுத்து பிரியா சொல்லுங்க. சார் வணக்கம். என் பேர் பிரியதர்ஷினி. நான் வந்து காளான் பண்ணை ஆல்ரெடி வச்சு பண்ணிட்டு இருக்கேங்க சார். எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ண வேண்டாம், ஆனா என்கிட்ட இருந்து பை பண்ணிப்பீங்களா? அதாவது ஆயிஸ்டர் பண்றீங்களா? ஆயிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். மில்கிக்கும் ஆயிஸ்டர் பைபேக் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் உங்களோட சிஸ்டம்ல என்ன மினிமம் கஸ்டமைஸ் பண்ணி மில்கி மஷ்ரூம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதை நம்ம பைபேக் பண்ணிக்கலாம். ஆயிஸ்டர்ல நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணல.
இல்ல மில்கிக்கு தான் கேக்குறேங்க சார் நானு. எனக்கு வந்து மில்கிக்கு அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பண்ண வேணாம்னா, இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து உள்ள கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர்ல பண்றோம். சரிங்களா? ஓகே இப்ப ஓகேங்க நீங்க சார். வந்து கீத்து கொட்டகை அந்த மாதிரி பண்றீங்களா? ஷெட்ல பண்றீங்களா? எதுல பண்றீங்க? இப்ப அந்த பாலினாமில் எல்லாம் பண்றேன். அந்த ப்ளூ கலர் ஷீட் போட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. ப்ளூ கலர் ஷீட்ல பண்றீங்க. ப்ளூ கலர் ஆ ஷீட்ல ஒரு மினிமம் மாடிஃபிகேஷன்ல பண்ணலாம் மில்கி மஷ்ரூம். அப்படி பண்ணோம்னா கண்டிப்பா பைபேக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே தேங்க்யூ. அத வந்து பார்த்தாதான் அதுல என்ன பட்ஜெட் ஆகும், செலவு பண்ணணும்னு தெரியும். ஓகேங்க அத சார். பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. எனக்கு கண்டிப்பா நீடட் இருக்கு சார். கெட் பேக் பண்ணுங்க. எனக்கு என்னுடைய நம்பரை நான் இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணுங்க. சரியா? ஆ கண்டிப்பா சார். என்னுடைய நம்பர் வந்து 93619 அந்த சாட்ல போடுறேன். 936192188. யாரெல்லாம் நீங்க கால் பண்ணலாம்னா, இதை நீங்க நான் வந்து ஃபார்மை பார்க்கணும் சார், வந்து நேர்ல பார்க்கணும்னா தாராளமா கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க. ஒரு மாடல் நான் வந்து நேர்ல வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னா தாராளமா வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஃபார்மை விசிட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்ம் விசிட் நீங்க இங்கெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மெம்பர்ஷிப் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் விசிட். அதர்வைஸ் ஃபார்ம் விசிட்டுக்கு தனியா நீங்க பே பண்ணுங்க. நான் ஃபார்ம் விசிட் வந்து பண்ணி பார்க்க சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு மிஷனா கொண்டு போறோம். எங்களுடைய தேவை 5 டன். இதுல 100 பேர் உருவாக்குறதன் மூலமா 1500 கிலோ தான், 1.5 டன் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்னும் 3 டன்னுக்கு தேவைகள் இருக்கு. அதனால பைபேக்கை பத்தின ஒரீஸ் வேண்டாம். டெக்னிக்கலா பண்ண முடியுமா, உங்களால இண்டிவிஜுவலா அதை பாத்திர முடியுமான்றது பாருங்க. இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நான் வந்து வளர்த்தெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதை தெளிவா சொல்லிடுறேன். எனக்காக பண்ணி கொடுக்கறது இல்லை, ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாதிரி தான். நான் உங்களுக்கு சீட்ஸ் கொடுத்துட்றேன், பேக் கொடுக்குறேன், சப்ஸ்டேட் கொடுத்துட்றேன். நீங்க இடத்துல க்ரோ பண்றீங்க, க்ரோ பண்ணி எனக்கே கொடுத்துட்றீங்க, அவ்வளவுதான். எனக்கே கொடுக்கணுன்றது நான் கம்பல்ஷனா இங்க சொல்லல. எனக்கு கொடுத்தீங்கன்னா ஃபைன், கொடுக்கலனாலும் ஃபைன். ஆனா நீங்க வந்து அதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். பட் எங்களுக்கு கொடுக்கறது, எனக்கு 50 பேர் தேவைன்னா இப்ப 100 பேரை நான் உருவாக்குறேன், நாளைக்கு இன்னொரு 200 பேர் உருவாக்குறேன். அது மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம். ஸோ அந்த டெக்னாலஜி வந்து பேட்டன்டட் டெக்னாலஜி ஃப்ரம் மைக்ரோ மேட்ரிக்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஆர் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த ப்ரொசீஜர் என்னன்றதை பார்க்கலாம். இதை நான் வந்து ரெக்கார்டிங்கையும் ஷேர் பண்றேன், இமெயிலையும் ஷேர் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். தேங்க்யூ கௌதம் ஃபார் யுவர் தேங்க்யூ சார். எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.